ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சட்டமன்றத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நாம் நடத்தியிருக்கோம். அதனுடைய முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இங்கே ஜவாஹிருல்லா 2021 போட்டியிட்டார். அப்பொழுது அதிமுக பிளவுபட்டிருந்தது. அமமுக தனியாக போட்டியிட்டது. அப்போ ரெங்கசாமி போட்டியிட்டு 19,000 சொச்சம் வாக்குகள் வாங்கினார். கோபிநாதன் அதிமுக சார்பாக போட்டியிட்டு அவர் ஒரு 70,000. ஸோ அதிமுகவும் அமமுகவும் சேர்ந்ததுன்னா அவங்க தான் வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் அந்த பிளவை பயன்படுத்தி ஜவாஹிருல்லா 16,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருங்கிறத பார்க்குறோம். அந்த தொகுதி பக்கமே அவர் வரலை அப்படின்னு இஸ்லாமியர்களே புகார் சொல்லக்கூடிய வகையில் தான் நடந்து கொண்டார் அவர். அதனால் பயந்துக்கிட்டு அவர் நாகப்பட்டினம் பக்கம் ஓடிட்டார். ஆனாலும் இந்த பகுதி ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சண்டை போட்டு திமுக கூட்டணியிலிருந்து IUML வாங்கியிருக்காங்க. AM ஷாஜகான் அப்படிங்கிறவர் போட்டி போடுகிறார். அதிமுக சார்பாக சண்முக பிரபு அவர் போட்டியிடுகிறார். அவர் ஒரு ஆள் தான் இந்து கேண்டிடேட்டு. பாக்கி எல்லாம் அனீஸ் ஃபாத்திமா நாம் தமிழர் கட்சியிலேருந்து, அவங்களும் ஒரு முஸ்லீம். அசாருதீன் தாவேகா கட்சியின் சார்பாக, அதாவது பாபநாசத்தை அது ஒரு முஸ்லீம் தொகுதினே இவங்களா கன்சிடர் பண்ணிட்டு எல்லாம் முஸ்லீம் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே படையாச்சி சமூகம் இருக்குது, கல்லர் சமூகம், பலரும் மூப்பனார் சமூகம் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு 2 ஊரை கணக்கு வச்சுட்டு அது முஸ்லீம் தொகுதின்னு முடிவு பண்ணிட்டாங்க. களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட திரு தேவேந்திரன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம். முதற்கட்ட கள ஆய்விலே அதிமுகவுக்கு தான் முன்னிலைன்னு சொன்னீங்க. இப்பொழுதும் அதே கருத்துல தான் இருக்கீங்களா? சண்முக பிரபு தான் வெற்றி பெறுவாரா? ஆமா, இப்ப முதல் கட்ட கள ஆய்வு போகும்போது வேட்பாளர்லாம் அறிவிக்கல. அப்பவே சண்முக பிரபுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அதிமுகவில் அப்படின்றதுதான் சொன்னோம். அதே மாதிரி அவருக்கே இங்க சீட்டு கிடைச்சிருச்சு. இங்க இப்ப பாத்தீங்கன்னா நாம சொன்ன மாதிரியே சண்முக பிரபுக்கு அதிமுக வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க. இதுல ஜவாஹிருல்லா நாகப்பட்டினத்தை நோக்கி படையெடுத்துட்டாரு. இப்போ ஷாஜகான் இங்க வந்திருக்கிறாரு. அவரும் இங்க தொகுதியை சுத்தி பார்த்துட்டு இது நமக்கு சரியா வராதுன்னு மும்தாஜை தேடி ஆக்ராவுக்கே போய் சேர்ந்துட்டாரு. அதனால கண்டிப்பா இங்க வரமாட்டாரு அப்படின்றதுதான் இங்க உள்ள தொகுதியோட நிலவரம். அதனால வாய்ப்பே இல்லை, அடிச்சு சொல்லலாம். சண்முக பிரபு தான் இந்த தொகுதியோட பிரபு அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இங்க தாக்கங்கள் இருக்குது. நிறைய அவரு சுற்றுப்பயணம் போகும்போது, வாக்கு சேகரிக்க போகும்போது நிறைய ஊரு நானும் அப்படி போயெல்லாம் பார்த்தேன். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கு. 2வது கட்சிக்காரங்க நல்ல சப்போர்ட் பண்றாங்க. மெயின் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியோட கட்டமைப்புல ஒரு வேட்பாளருக்கு எந்த அளவுக்கு கட்சிக்காரங்க சப்போர்ட் பண்றாங்க, கூட்டணிக்கு தலைவர்கள் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300ல இருந்து ஒரு 400 பேர் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவர் கூட வாக்கு கேட்டு சேகரிக்க போனாங்க. அதை என்னுடைய கண்ணால பார்த்தேன். அதனாலதான் இந்த அளவுக்கு ஆணித்தரமா நான் சொல்றேன் நான். அதனால அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் கம்பல்சரி இருக்கு. நான் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அம்மாப்பேட்டை ஒன்றியத்துல அதிமுகவோட சப்போர்ட் இருக்கு. இந்த பக்கம் முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிறதுனால இங்கதான் கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு சொன்னேன். இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலை பிரிக்கிறதுக்காகவே இப்ப நாம் தமிழர் கட்சியில ஒரு முஸ்லீமும் ஷாஜகான் ஆமா அனீஸ் ஃபாத்திமா, டிவிகேல ஒருத்தர் முஸ்லீம் தான், அசாருதீன் கிரிக்கெட் முன்னாள் கேப்டன். அவரு கேப்டன் ஊரா போறவர், ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. அதனால மக்கள் அவருக்கு வாய்ப்புகள் இங்க கம்மி தான். அவருக்கு சம மட்டையை தூக்கிட்டு எங்கேயாவது போயிட்டாருன்னா இங்க நம்ம தொகுதி குறைகளை இங்க போய் சொல்றது அப்படின்றதுதான் இங்க மக்களோட நிலைப்பாடா இருக்கு. அதனால அந்த முஸ்லிம் சமூகத்து வாக்குகள் எல்லாமே சிதறி போயிட்டு கிடைக்குது. அதனால கண்டிப்பா 100க்கு 100% எனக்கு தெரிந்து என்னுடைய கள ஆய்வுல நான் சென்ற இடமெல்லாம் சண்முக பிரபுக்கான வாய்ப்புகள் தான் இங்க இருக்கு. அதனால அடித்து சொல்லிவிடலாம், இங்க சண்முக பிரபு தான் பிரபு. இப்ப நீங்க சொல்லும் பொழுது இப்ப சண்முக பிரபு வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவர் செல்லக்கூடிய இடங்கள்லாம் அதிமுக நல்ல ஆதரவு கொடுத்துருக்கு. கட்சி ஒரு ஆதரவு கொடுத்துருக்கு. போகிற இடத்துல ஒரு 300-400 பேர் எப்போவுமே அவருடைய பிரச்சாரத்தில் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ மற்ற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் IUML, அனீஸ் ஃபாத்திமா நாம் தமிழர் கட்சி, அசாருதீன் தாவேகா அப்படின்னு பார்க்குறோம். எல்லாருமே முஸ்லீம் கேண்டிடேட்டாக இருக்காங்க. இவங்க முஸ்லீம் வாக்களை பிரிச்சுடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளார அடிதடி நடந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த அனீஸ் ஃபாத்திமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த பெண், அவங்க நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க தேர்தலில் போட்டிடுறாங்க. அவங்க மீது தாக்குதல் நடத்திய, குறிப்பாக அம்மாப்பேட்டை பகுதியில் அவங்க மீது தாக்குதல் நடத்தியதாக செய்தி வந்தது. அவங்களுடைய கையை பிடிச்சி உயர்த்தி வாக்கு கேட்டார் சீமான்.
ஒரு இஸ்லாமிய பெண்ணை மற்றொருவன் கை தொடலாமா அப்படின்லாம் சொல்லி சமூக வலைத்தளத்தில் அந்த பெண்ணை குறித்து மிகவும் அவதூறாக கொச்சையாக இஸ்லாமிய இளைஞர்களே பதிவு போட்டதையும் அதை நினச்சி நொந்து போன விஷயங்களையெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க. இது தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது அந்த பகுதியில்? அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முஸ்லிம் சமூகத்துலன்னு பார்த்தோன்னா சில கட்டமைப்புகள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா பெண்கள்லாம் மசூதிக்கே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அந்த சமூகம் எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் வந்து அரசியல் படுத்தப்படும் போது பெரும்பாலான முஸ்லிம்கள் அதை விரும்புறது இல்லை அப்படின்றதுதான் உண்மை. அதனாலதான் அவங்க வந்து அப்படிலாம் சொன்னாங்க. சீமான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம உரிமையில தான் எல்லாருக்குமே வாய்ப்புகள் அளிச்சிருக்கிறாரு. அவர் எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைச்சு தான் போறாரு அப்படின்றதுதான் மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மையா இருக்குது. அதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு பிளஸ் தான். என்டிகேவுக்கு இங்க ஒரு பிளஸ் தான். கணிசமா ஒரு ஓட்டு சதவீதம் உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் அந்த அளவுக்கு வந்து பிரச்சாரத்தை எல்லாம் முன்னெடுத்து சென்றாங்க. இருந்தாலும் மற்ற சமூகங்கள்ல அவங்களுக்கான ஓட்டு சதவீதம்ன்றது ரொம்ப கம்மி தான். முஸ்லிம் சமூகத்துல ஓட்டு போட்டாதான், மற்ற சமூகத்துல ரொம்ப கம்மி. அதனால முஸ்லிம் சமூகம் டோட்டலா வந்துட்டு 3 வேட்பாளர்கள் நிக்கிறதுனால இவங்களுக்கான சதவீதம் இங்க கம்மியா தான் இருக்குது. பெரிய அளவுல அது பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்றதுதான் உண்மை. இந்த பாபநாசத்தில் குறிப்பிட்ட ஒரு இஷ்யூ சொன்னாங்க. என்னென்னா இந்த பஸ்ஸு அதில் வந்து ஷேர் போட்டு, அது பெரும்பாலும் ஷேர் போட்டது எல்லாம் இஸ்லாமியர்கள், அவங்கள அந்த ஏமாற்றிட்டாங்க அந்த பஸ் கம்பெனி, அவங்கள்ட்டேருந்து பணம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்லாம் புகாராக சொன்னாங்க. இது வந்து திமுக ஆட்சியில் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலைங்கிற அதிருப்தியும் முஸ்லீம்கள் மத்தியில் இருந்தது. அந்த வாக்குகள்லாம் பெரும்பாலும் தாவேகா நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்குமா இல்லை அதிமுகவுக்கு போயிருக்குமா? இல்ல அது உண்மைதான். அந்த ராகத் அப்படின்ற ஒரு பஸ்ஸோட ஓனர் தான் அவரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பஸ்ஸுகள்லாம் வந்துட்டு ஒரு ஓனரா இருந்தாலும் பல பேர் கூட்டணி, அரசு அதிகாரிகள், இந்த சமூகம் சார்ந்த மக்கள் இப்படி எல்லாம் ஒரு கூட்டணி வச்சுதான் ஒரு டிராவல்ஸே இயக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ராகத் பஸ் வந்து முஸ்லிம் சமூக மக்களால ஷேர் பண்ணி தான் இயக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருந்தது. அதே மாதிரி அவங்களுக்கு முதலீடுகள் போட்டவங்களுக்கு எல்லாம் வசூல் வந்து திருப்பி கொடுக்கல, அதுக்கான லாபத்தை திருப்பி கொடுக்கல, அசலுக்கே மோசமான ஒரு சூழல், அது கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை அப்படின்றதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க பாபநாசம் அவர் பேர்ல அப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்கதான் செய்யுது. அதை பிரச்சாரத்திலையும் நிறைய முன்னெடுத்தாங்க சில கட்சிகள். இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவர் எப்படி வந்து நீங்க இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதனால அவருக்கான இது மிக மிக இங்க குறைவுதான் சொல்லலாம். அவங்க சமூகமா இருந்தாலும் தப்பு செஞ்சிருக்காரு. அவங்க சமூகத்து மக்கள்கிட்டயே ஆட்டையை போட்டிருக்கிறாரு. அதனால அதை அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளியா தான் பாக்குறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரம், கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியிலே கள ஆய்வு மேற்கொண்ட தேவேந்திரன் ஷூட்டாக சொல்லிட்டார் 100%. இப்போயே தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறதுக்கு முன்னால் நானே சொல்லிடுறேன், இந்த பகுதியில் சண்முக பிரபு அவர் தான் இந்த பகுதியுடைய பிரபு, அதாவது எம்எல்ஏ அவர் தான் அப்படிங்கிறாங்க. மற்ற எல்லா வேட்பாளர்களும் முஸ்லீம் வேட்பாளர்கள். ஸோ இஸ்லாமிய வாக்குகள் கொஞ்சம் சிதறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய இஸ்லாமிய பெண் வேட்பாளர் மீது தாக்குதல்லாம் நடத்தியிருக்காங்க இஸ்லாமியர்கள். சமூக வலைத்தளங்கள்லேயும் அவங்கள பற்றி அவதூறு செய்திகள்லாம் பரப்பிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சந்தடி சாக்கில் அழகாக சண்முக பிரபு தேர்தல் அப்படின்னாலே அதுக்கு எப்படியெல்லாம் செலவு செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இப்போ எழுதப்படாத விதியாக ஆகிவிட்டது. அதையெல்லாம் கூட அவர் சிறப்பாக செய்து விட்டதுனால அவருக்குத்தான் வாய்ப்பு அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். பாபநாசத்தில் இலை துளிர்க்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.